மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வரையிலான 4 வழி சாலை பற்றிய செய்திகளை தொகுத்து வழங்க நமது செய்தியாளர் குழு இணைப்பில் உள்ளனர்கள். 4 வழி சாலைகள் பற்றி கூறுங்களேன் மிதுன். தென் தமிழகம் மிக வேகமாக தொழில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. குறிப்பாக மதுரை மண்டலத்தில் புதிய முதலீடுகள், பெருகும் வேலை வாய்ப்புகள் என வேற லெவலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தர வேண்டியுள்ளது. இதில் அடிப்படையானது சாலை வசதி. வாகன நெருக்கடியால் இருவழிச்சாலைகள் காலாவதியாகவும் நிலைக்கு வந்துவிட்டன. 4 அல்லது 6 வழிச்சாலைகளின் தேவை வெகுவாக அதிகரித்துள்ளது. வெளிநாடுகளில் 10 வழி 20 வழிச்சாலைகள் வரை வேகமாக சென்று விட்டன. அவர்களுடன் ஒப்பிடுகையில் அதே மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சாலை வசதிகள் இன்னும் வேகமாய் முன்னேற வேண்டியுள்ளது. மதுரை சிவகங்கை 4 வழி சாலைகள் பற்றி கூறுங்களேன் மிதுன். மதுரையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு விரைவாக செல்லும் வகையில் புதிய திட்டத்திற்கு கடந்த 2018ஆம் ஆண்டு அச்சாரங்கம் போடப்பட்டு 2019இல் அனுமதி கிடைத்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வரை மொத்தம் 45.85 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் எந்த ஆணையத்தின் மூலம் நடைபெறுகிறது சஸ்வின்? இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கீழ் பணிகள் நடந்து வருகின்றன. தற்போதுள்ள சாலையில் மேலூரில் இருந்து காரைக்குடி வரை செல்ல 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் ஆகிறது. சில இடங்களில் சாலைகள் குறுக்கலாக இருப்பதால் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இந்த சாலையில் 13,282 வாகனங்கள் தினசரி கடந்து செல்லும் நிலையில் 2047இல் 91,077ஆக அதிகரிக்கும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் விரிவான திட்ட அறிக்கையில் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த சாலை அமைப்பு பற்றியும் அதில் என்னென்ன வசதிகள் அமைய உள்ளன என்பதை பற்றியும் கூறுங்கள் கிரிதரன். மேலூரிலிருந்து பிள்ளையார்பட்டி வரையிலான 36 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக நிலம் கையகப்படுத்தி கிரீன்ஃபீல்ட் வகையிலான சாலைகள் கட்டமைத்து வருகின்றன. பிள்ளையார்பட்டியிலிருந்து காரைக்குடி வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்கனவே இருக்கும் சாலையை அகலப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. மேலூரிலிருந்து காரைக்குடி வரையிலான 4 வழிச்சாலை திட்டத்தில் 9 பெரிய பாலமும் 19 சிறிய பாலமும் 22 சுரங்கவழி குறுக்கு சாலைகளும் அமைந்துள்ளன. மேலும் ஓய்வெடுக்கும் பகுதி 1, ட்ரக்குகள் நிறுத்துமிடம் 4, பேருந்து நிறுத்துமிடம் 2, பேருந்து நிழற்கூடங்கள் 16 என அமைக்கப்படுகின்றன. இந்த 4 வழிச்சாலை மேலூர் டு காரைக்குடி வழியாக போகிறதுனால இங்கே உள்ள விவசாய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்ன பயன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கேருந்து மதுரை போகிறதுனாலும் சரி, காரைக்குடி போகிறதுனாலும் சரி நல்ல ஒரு பயனாக இருக்குது. ஏன்னா ஒரு விவசாய பொருள்களை கொண்டு போகிறதுக்கும் இப்போதைக்கு அடிப்படையாக கொண்டு போகிறது பூ விவசாயமும், கரும்பு, வாழை, தென்னை இதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மேலூர் வரைக்கும் மார்க்கெட்டு கொண்டு போனோம்னா குபிக்காக 10 நிமிஷத்தில் மார்க்கெட்டு போய் சேர்கிற அளவுக்கு நல்ல ரோடு இந்த ரோடு அமைஞ்சிருக்கு. அது போக இந்த நிலம் இந்த வழியாக வடக்குள்ளையப்பட்டி வழியாக வந்ததுனால இங்குடைய உள்ள அத்தனை கிராம மக்களுக்கு இந்த நிலத்தினுடைய மதிப்பீடு விளக்கூடியிருக்கு. தற்போது எந்த அளவு பணிகள் நிறைவடைந்துள்ளன மிதுன்? தற்போது 95% பணிகள் முடிவடைந்துள்ளன. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவர் சதீஷ்குமாருடன் மிதுன், சஸ்வின், கிரிதரன். Hi.